வணக்கம். விசுவாசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்கின்றார். அந்த சனிப்பெயர்ச்சி பலனை மிதுன ராசி நேயர்களை இப்பொழுது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை கூறப்போகின்றோம். இதுவரை சனி பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு முன்னேற்றத்தையும் கடுமையான உழைப்பையும் ஆன்மீக ஈடுபாட்டையும் மறதி நிலைமையையும் உறவினர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகளையும் உயர்கல்வியை கற்க வைத்தல், நீண்ட தூர பயணம், எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பது போல் இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து இதுவரை உங்களுக்கு நடத்தி வந்தார். இப்போது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஈவனஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். முன்பை விட இப்பொழுது கடின உழைப்பை ஏற்படுத்துவார். தொழில் முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். சமூக அந்தஸ்தை அளிப்பார். வேலைப்பளு அதிகமாக உண்டாகும். நிலையான வெற்றியை அளிக்கும். அதிகாரம், மேற்பதவி, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் முதலியவைகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும். தாய், தந்தை மற்றும் அவர்களுக்கு மூத்தோர்களுக்கு சரியில்லாத காரணத்தால் கருமம் செய்வதாக கூறப்படுகிறது. தெய்வ வழிபாடு அதிகமாகும். ராஜாதிக்கம் அதிகமாகும். கீர்த்தி பெறுதல் அதிகமாகும். புதிய துணிகள் அதிகம் சேரும். தூரதேச பயணம் உண்டாகும். தூரதேச செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த 10ஆம் இடம் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை அளிப்பதாலும் ஒரு சில கஷ்டமான பலனை அளிப்பதாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எப்படியும் வரும் 2.5 ஆண்டுக்குள் கர்மஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் கருமம் செய்ய நேரிடும். அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து காக்கைக்கு அன்னமிட வேண்டும். எழுதீபம் ஏற்ற வேண்டும். தொழில் ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது சனி ஹோரையை கண்காணித்து அதில் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் அதிகம் பேசக்கூடாது. கல்வி கற்பவர்கள், கல்லூரியில் படிப்பவர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானத்துறையில் ஈடுபடுபவர்கள், அரசியல் துறையில் உண்டானவர்கள் அனைவரும் இந்த சனி ஹோரையை சனிக்கிழமையன்று தவிர்த்து செயல்பட்டால் இந்த மிதுன ராசிக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, சனியினுடைய வீட்டிற்கு 3ஆம் இடம் புகழுக்குரிய ஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் அந்த ஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு 10ஆம் இடமாக வந்திருப்பதாலும் புதிய முயற்சிகள், தொழில்துறையில் பெரிய பதவிகள், அதாவது எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, இது போன்ற பதவிகள் முயன்றால் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானுக்கு நீங்கள் செய்யும் ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் வெகு வேகமாக முன்னேற்றத்தை அளிக்கும். மற்றும் இடம், நிலபுலன்கள், வண்டி வாகனம் வாங்குதல் முதலியவைகள் தாமதமாக நடந்தாலும் கைகூடி வரும். எனவே மிதுன ராசி நேயர்கள், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல காலம். எனவே இறைவனை வணங்கி அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு சொல்லப்படுகிறது. வணக்கம்.